மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னா, அஜித்குமார் கொலை வழக்கை பற்றி தொடர்ந்து நம்ம பேசியிருக்கோம். ஸோ இப்போ அஜித்குமார் கொலை வழக்கில் தீவிரமாக விசாரணை வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அதுவும் நேற்று வந்து மிக தீவிரமான விசாரணையாக 5 காவலர்களை சிபிஐ வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருந்தாங்க. ஸோ அதை பற்றிய ரீசன்ட் தகவல் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனல் ஏவி நெல்லை மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம வீடியோஸ் பாக்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? சோ இப்ப விஷயத்துக்கு போலாம். ஆக்சுவலா அஜித்குமார் கொலை வழக்கு ரொம்ப நாளா ஓவரா நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. இப்போ கொஞ்ச நாளா அமைதி காக்குறாங்க. ஏன்னா விசாரணைகள் வந்து அங்க தீவிரமா நடந்துட்டு இருக்கு சிபிஐ தரப்புல. சோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நேத்து அந்த 5 காவலர்களுக்கு விசாரணை நடந்திருக்கு சிபிஐல இருந்து. சோ அதுல வந்து என்ன விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, டிஎஸ்பி சண்முக சுந்தரம் அவரு தான் காரணம், அவர் சொல்லிதான் நாங்க தாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்திருக்காங்க. மேபி அடுத்தது வந்து அவர் மேல நடவடிக்கை எடுக்க 100% அவர் கைதாகிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச தகவல் வர அப்படிதான் தெரியுது. ஏன்னா அந்த 5 பேரும் இவர் அடிக்க சொல்லிதான் நாங்க அடிச்சோம் அப்படின்னு சொல்லி. இந்த 5 பேரும் டைரக்ட் ரிப்போர்ட்டிங் டு டிஎஸ்பி. ஆக்சுவலா இதுல வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து எஸ்பி ஆசிஷ் ராவத் அவர் வந்து இது பண்ணிருந்தாங்க. இவரையும் பண்ணிருந்தாங்க, இவரை சஸ்பெண்ட் பண்ணிருந்தாங்க, அவரை வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க. இப்ப அவருக்கு வேற இடத்துல அந்த ஆயுதப்படையில போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. சோ ஆனா இவருக்கு வந்து இன்னும் சஸ்பெண்ட் இதுலதான் இருக்கு. சோ நேத்து தெரிஞ்ச தகவல் படி இவரு மேல இப்போ இதா இருக்கு, டிவியேட் ஆயிருக்கு கேஸ். சோ அதனால இவரை இனி பேஸ் பண்ணி ஒருவேளை ரிமாண்ட் பண்ணலாம், இல்ல இவர்கிட்ட விசாரணைகள் மேற்கொண்டு அடுத்தடுத்து யாரு அப்படிங்கறதுலதான் ஒரு இதே இருக்கு. அடுத்து நம்ம பொறுத்து இருந்து பாக்கணும். ஏன்னா இதுல எத்தனை ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் வராங்கன்னு தெரியல. அதனால அடுத்த கட்ட நடவடிக்கை அதான் இருக்கும் சிபிஐ விசாரணையில. ஓகே மேடம், இப்போ இந்த விசாரணையை பொறுத்தளவுல இந்த 5 காவலர்கள்ட்ட சிபிஐயோட விசாரணை வந்து எப்படி இருக்கும்? ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த 5 பேர் அடிச்சு கொண்டானுகளை இந்த மாதிரி எல்லாம் இருக்காது சிபிஐ விசாரணை, சரியா? அவங்களோட விசாரணையே வேற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சீன் ரீக்ரியேஷன் பண்ண சொல்லுவாங்க, என்னெல்லாம் நடந்தது அதை அப்சர்வ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி டிஜிட்டல் எவிடன்ஸ், ஃபாரன்சிக் இதெல்லாம் மேட்ச் ஆகுதான்னு கரெக்டா அவங்க வந்து இது பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அது போக நம்மளோட விட்னஸ் இருக்காங்கல்ல, சோ அவங்க வந்து அவங்கள விசாரணை நடத்தும் போது லேயர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கும். அதாவது ஒரே ஆள் கிட்ட நிறைய தடவை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு நிக்கிதாவை கூட நம்ம பார்த்தோமே, ஒரு தடவை போயிட்டு திருப்பி நீங்க போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் லேயர் இன்வெஸ்டிகேஷன்ஸ், சரியா? சோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு 3-4 தடவை இது பண்ணுவாங்க. அது அவங்களோட இது பொறுத்து, எத்தனை தடவைனாலும் அது அவங்களோட சாய்ஸ். உண்மை வெளியே வர்றது வர, ஏன்னா அவங்க ஒவ்வொரு தடவையும் விசாரிக்கும் போது எல்லாமே ரெக்கார்டட். சோ ஒரு தடவை சொன்னதை அதே இன்னொரு தடவை சொல்றாங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து போன மாசம் வந்து ஒரு தோசைக்கு வந்து ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டுருக்கோம். சோ நம்ம கேட்கும் போது தக்காளி சட்னின்னு சொல்லியிருக்கோம். சோ இந்த மாசம் வந்து அதே கேள்வியே கேக்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? சட்னி சாப்பிட்டோம், ஆனா உண்மையானதா இருந்தா நம்ம டக்குன்னு தக்காளி சட்னின்னு சொல்லிடுவோம். ஏன்னா சாப்பிட்டது நமக்கு தெரியும். ஒருவேளை நம்ம பொய்யா இருந்ததுன்னா டக்குன்னு வேற மாத்தி சொல்லுவோம், எப்படி தேங்காய் சட்னி சாப்பிட்டோம்னு. சோ அந்த மாதிரி மிஸ்மேட்ச் ஆகும், ஓகேவா? சோ எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி மிஸ்மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க. சோ எல்லாமே ப்ராப்பரா அவங்க வாயால இருந்தே கலெக்ட் பண்ணிடுவாங்க. சோ சிபிஐயோட கொஸ்டின்ஸ் என்கொயரி எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். சோ அந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்கு, நிறைய டைப்ஸ் இருக்கு அதுல. ஓகே மேடம், இப்போ இதுல வந்து நிகிதா வந்து விசாரணை பண்ணியிருந்தாங்க. சோ இதுக்கப்புறம் அந்த அந்த நடவடிக்கை வந்து அதோட நிக்குது. வேற ஏதேனும் நடவடிக்கை இதுல இருக்குமா? அடுத்து நிகிதாவை விசாரணை நடத்த நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, விசாரணை நடந்துட்டும் இருக்கும், நமக்கு தெரியாது. ஏன்னா நிறைய லேயர்ஸ் இருக்கு, நிறைய டைமென்ஷன்ல விசாரிப்பாங்க. அது மட்டும் இல்ல, இதுல வந்து நிறைய டீம் இருக்கு. சோ ஒவ்வொரு டீம் வந்து அதை மேனேஜ் பண்ணும். சோ அதை வந்து வெளியே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நிறைய இது சீக்ரசி மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க விசாரணையில வந்து டிஜிட்டல் எவிடன்ஸ், ஃபாரன்சிக் எவிடன்ஸ், அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எவிடன்ஸ் இதெல்லாம் மேட்ச் ஆகுதா, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பாங்கல்ல, அதெல்லாம் மேட்ச் ஆகுதான்னு அவங்க இது பண்ணி. ஆக்சுவலா டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 20 வரை இருக்கு நம்ம அவங்களோட டெட்லைன். சோ அதனால அது வரைக்கும் டைம் இருக்கு, அவங்க ப்ராப்பரா பண்ணுவாங்க. இது வரைக்கும் ஓகே. இதுக்கப்புறம் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். மேடம், இப்போ அந்த 5வது காவலர் 6வது காவலர் வந்து அப்ரூவரா மாறி இருக்காரு. சோ அவர் அப்ரூவரா மாறும் பட்சத்தில் இந்த வழக்கு வந்து எப்படி இருக்கும்? ஆமா, அந்த ஆக்சுவலா அந்த வெஹிக்கிள் ஓட்டுன டிரைவர் தானே. சோ அவர் வந்து அப்ரூவரா மாறிட்டாருன்னா ஓரளவு கேஸ் முடிஞ்சிருமேங்க. ஏன்னா அவர் வந்து விட்னஸா மாறிடுவாரு.
சோ அவர் வந்து ஆமா இவங்க 5 பேர் தான் கொன்னாங்கன்னு சாட்சி. அது மட்டும் இல்ல எங்க இருந்து கால் வந்தது அதுவும் இது பண்ண. ஆக்சுவலா நம்மளோட சிடிஆர்ல வந்து நிகிதாவோடது, அப்புறம் அந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரம், இந்த 5 காவலர்களோட இதெல்லாம் அவங்க எடுத்தாலே போதுமேங்க. எங்க லிங்க் போயிருக்கு? ஆக்சுவலா டிஎஸ்பி சொல்லிதான் இவங்க அடிச்சாங்களா இல்ல அவருக்கு வேற எதுவும் மேலிடம் உத்தரவிட்டுச்சா அப்படிங்கறத அந்த சிடிஆர்லயே கண்டுபிடிச்சு ஈஸியா கேஸ இது பண்ணிடுவாங்க. சோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு சீக்கிரம் அந்த கேஸ் வந்து முடியறதுக்கு. ஓகே. ஆக்சுவலா அந்த விசாரணையில அந்த டிஎஸ்பியை விசாரிப்பாங்கல்ல சண்முக சுந்தரம், அவரை வந்து விசாரணை நடத்தின பிறகுதான் அடுத்து வந்து இதுல யாரு தொடர்புன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நிக்கிதான்னு சொல்லிட்டு இருக்கோம், கொஞ்ச நாள நிக்கிதாவை ஆளே காணோம், மேபி ஹவுஸ் அரெஸ்ட் கூட பண்ணிருக்கலாம், பண்ணி விசாரணை நடத்தலாம். சிபிஐ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி நிறைய ஆங்கிள் விசாரணை போயிட்டு இருக்கு. இதுல வந்து அடுத்த கட்டம் பாத்தீங்க அப்படின்னா அவரோட தகவல்ல தான் இருக்கு. மேபி மேல இடத்துல இருந்து கால் வந்ததா இல்லைன்னா இவரே இந்த மாதிரி அடிச்சு, அதாவது அவர்கிட்ட இருந்து அத வந்து வாக்குமூலத்தை வாங்குங்க அப்படின்னு சொல்றதுக்காக அடிச்சாரா, அடிச்சு ஆக்சுவலா அடிக்க சொல்லியிருப்பாரு, மேபி அவங்க கொலை பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி கூட வாய்ப்புகள் இருக்கு. சோ உண்மையானது எது அப்படின்னா அவங்களோட சிடிஆர்ல தான் தெரியும். அவங்க கிட்ட இருந்து உண்மையா கலெக்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாருன்னா அது வந்து இந்த 5 காவலர்கள் மேலதான் தப்பு வரும். ஏன்னா அவர் ஆஸ் அத்தாரிட்டியா அவங்க சொல்லியிருக்காங்க நீங்க இந்த மாதிரி ஒரு ரெக்கவரிக்காக சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க வந்து அதை வெஞ்சன்ஸா எடுத்து அடிச்சாங்கன்னா அது இவங்க தப்பு. இதே இது அவரு அவங்க நான் போட்டுறா உள்ளே வச்சு என்னன்னு பாத்துருங்க, 2ல 1 பாத்துருங்கன்னு ஏதாவது தேவையில்லாம பேசியிருந்தாருன்னா அதுவும் சிடிஆர்ல எடுத்து யார் மேல தப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்ல வேற எதுவும் அதிகாரி வந்து கால் பண்ணி இவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களும் மாட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ அடுத்து வந்து எப்படி நேவிகேட் ஆகும்னு சொல்லிட்டு இவரோட விசாரணையில அந்த சிடிஆர் கால் ரெக்கார்டிங்லயும் தான் இருக்கு. ஓகே மேடம், இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல்ல பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களை பத்தி பேசலாம் மேடம். நன்றி மேடம். நன்றி சார்.